சந்தோஷமா இருக்கிற கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். இந்த கோடை காலத்தில் கர்த்தர் நம்ம யாவரையும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு கர்த்தர் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். இந்த காலையிலே உங்களுடைய முகங்களை காண்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். அதே போல வலைதளத்திலே இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்க கேட்டேன். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஜெபிப்போமா? தலைகளை தாழ்த்தி. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் கூடி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும்படி எங்களுக்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக இதுவரைக்கும் நாங்கள் பாடி உம்மை துதித்தோம், ஆராதித்தோம். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் புறப்பட்டு வரட்டும். உம்முடைய வல்லமில்ல வார்த்தை ஒவ்வொரு இருதயத்திலேயும் கிரியை செய்யும்படியாய் நீர் அவருடைய இருதயங்களை திறக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். வேத வசனத்தினுடைய ஆழங்களை புரிந்து கொண்டு ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க நீர் ஒவ்வொருக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த காலையில் விதைக்கப்படுகிற ஒரு வார்த்தையும் சத்துரு பறித்து கொண்டு போய் விடாதபடிக்கு அது நூறுத்தனையாய் பலன் தரும்படிக்கு உம்மை நோக்கி தயவாய் செபிக்கிறோம். அடியேனையும் மறைத்து கொள்ளும், கிருபை கூட இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் நல் நாமத்தில் ஒன்று ஒரு நல்ல பிதாவே, ஆமென். ஒரு விஷயம் கூட வாசிக்க கேட்போமே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது எல்லாம் நன்றாய் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. அநேக சந்தர்ப்பத்திலே இந்த வசனத்தை நாம் கேட்டு இருக்கிறோம், வாசித்து இருக்கிறோம். ஆனாலும் இந்த காலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தை உங்கள் முன்பாக வைக்கும்படிக்கு என் இருதயத்திலே ஒரு ஏவுதலை தந்தார். ஆகையால் இந்த வசனத்திற்கு முன்பாக உங்களோடு கூட நான் நிற்கிறேன். இதில் சொல்லப்பட்ட வார்த்தை, இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன். சாதாரணமாக இந்த வார்த்தையானது ரோட்டிலே நின்று, தெருக்களிலே நின்று மற்ற ஜனங்களோடு கூட கூவி அழைக்கிற ஒரு சத்தமாக இது காணப்படும். அல்லது எழுப்புதல் கூட்டங்களிலோ அல்லது கன்வென்ஷன் கூட்டங்களிலோ இவ்விதமான வசனத்தை வாசிப்பதும் பிரசங்கிப்பதும் வழக்கமான ஒரு காரியம். இந்த வார்த்தையை நான் எத்தனையோ முறை தெருக்களிலே நின்று கூவி அழைத்திருக்கிறேன் ஜனங்களோடு கூட. ஆனால் இன்றைக்கு சபைக்குள்ளே இருக்கிற நமக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்ப ஏதோ ஒரு காரணம் ஒன்று உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இந்த காலை வேளையிலே நம்முடைய ஜீவிதத்தில் பாரம் சுமந்து காணப்படுகிற நம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். பலவிதமான பாரங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து போகிறது. வியாதி நிமித்தமாய் நாம் பாரப்படுகிறோம், பொருளாதாரத்தின் நிமித்தமாய் நாம் பாரப்படுகிறோம், நம்முடைய கையின் பிரயாசங்களிலே குறைவுகள் வரும்போது இன்னும் மேன்மை கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஏங்கி பாரம் அடைகிறவர்களாய் காணப்படுகிறோம். பல பாரம் நம்முடைய ஜீவிதத்திலே வந்து போகிறது. நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், சங்கீதம் 55:22 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை என்ன செய்வார்? ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் என்ன செய்ய மாட்டார். நாம் நீதிமான்கள் தான், ஆனாலும் பாரம் சுமந்து இழைத்து போகிறோம்.
கத்தோலிக்க வேதாகமத்திலே இந்த வேத பகுதி இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. சுமை சுமந்து சோர்ந்து போகிற ஜனமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இன்றைக்கு சுமை சுமந்து பாரத்தோடு வருத்தத்தோடு கூட காணப்படுகிற நமக்கு கர்த்தருடைய வார்த்தை, நாம் இந்த வருத்தத்தை மாற்றுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அங்கே வசனம் சொல்கிறது. என்னிடத்தில் என்ன செய்யுங்கள், வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் என்ன செய்யுங்கள், வாருங்கள். நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதலை கொடுக்கிற ஒரே ஒரு கர்த்தர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அருமையாளே, அவருடைய இளைப்பாறுதலை குறித்து கர்த்தருடைய வேதத்திலே பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தை நான் வாசிக்கும் போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சற்று சிந்திப்போமா? ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் என் குமாரனே, என் நாமத்திற்கு ஆலயத்தை 4ஆவது வசனத்தை வாசிங்கம்மா. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் ஞானி இதை சொல்லுகிறார். என்னவா சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை? ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு எங்கும் இளைப்பாறுதல். அருமையானே, யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கர்த்தர் ஆசா ராஜாவுக்கு தந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே இளைப்பாறுதல் தர அவர் ஒருவர் மாத்திரம்தான் தகுதி உள்ள ஒரு நபர். வேற எங்கேயும் இளைப்பாறுதல் இல்லை. இன்றைக்கு இவ்வளவு கோடை காலமாயிருக்கிறது. சிலர் இளைப்பாறும்படிக்கு கோடை வாசஸ்தலங்களுக்கு செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார். கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம், அங்கே போல சில ஆக்டிவிட்டிஸ் செய்தால் நம்முடைய கவலை மாறும் என்று. ஆனால் செய்யும் வரைக்குத்தான் அவருடைய கவலை மறந்தது போல் இருக்கிறது. அதற்கு பிறகு கவலை இன்னும் அதிகமாய் தொற்றிக் கொள்ளுகிறது. ஆனால் கர்த்தரிடத்திலே வந்து நம்முடைய பாரத்தை நாம் இறக்கி வைப்போமானால், இறக்கி வைத்து நாம் மறுபடியும் எடுத்துக் கொள்கிறதில்ல, வைத்து விடுவோமானால் அவர் நம்மை என்ன செய்ய வல்லவர், ஆதரிக்க வல்லவர். கடன் பாரத்து நிமித்தம் வருத்தப்படுகிறோம், வியாதி நிமித்தமாய் வருத்தப்படுகிறோம், வேலையின் பழுவின் நிமித்தமாய் நாம் வருத்தப்படுகிறோம். பல வருத்தங்கள் நமக்கு உண்டாயிருந்தாலும் இந்த காலைவெளியிலே நான் ஒன்று உங்களோடு சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் மேல் உங்களுடைய பாரத்தை நீங்கள் வைத்து விடுங்கள். இந்த வருத்தத்தை மறக்கும்படி செய்ய ஒருவரால் மட்டுமே முடியும். அவர் யார் என்றும் அவர் யாருடைய வருத்தத்தை மறக்க செய்தார் என்றும் இந்த காலைவெளியில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் தகப்பனுடைய குடும்பம் யாவையும் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். இங்கே யோசேப்பு சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை தான் நான் வாசிக்க கேட்டோம். அவன் இவ்விதமாய் சொல்கிறான், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று என்ன செய்தானாம், பெயரிட்டான். அருமையானே, மனுஷனுடைய ஜீவிதத்தில் வருத்தம் கடந்து வருகிறது. பக்தனாய் யோபு சொல்லும் போது அவன் இவ்விதமாய் சொல்லுகிறான், வருத்தம் அனுபவிக்கவே மனுஷன் உலகத்தில் என்ன செய்திருக்கிறான், பிறந்திருக்கிறான். பல வருத்தங்கள் மனுஷனை வாட்டி வதைக்கிறது. இங்கே யோசேப்பு சொல்கிறான், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படிக்கு தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார்.
அவனுடைய வருத்தத்தை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். பகைக்கப்பட்டவன், தனிமைப்படுத்தப்பட்டவன், பொறாமை அவனுக்கு விரோதமாய் காணப்பட்டது. அவனுடைய ஜீவிதத்தில் பல பிரதிகூலங்கள் காணப்பட்டது நாம் பார்க்கிறோம். சகோதராலே சொப்பனக்கார் என்று அழைக்கப்பட்டவனாயிருந்தான். சொப்பனத்து நிமித்தம் அவனை பகைத்தார்கள். அவனை பெற்றோர் கடிந்து கொண்டதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் யோசேப்பு தன் சகோதரை பார்த்து வரும்படிக்கு அனுப்பப்படுகிறது நமக்கு தெரியும். ஆனால் இது எல்லாம் தேவனால் செய்யப்பட்டது என்பதை நம்மில எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? அவர் அறியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் யாதொன்றையும் செய்வதே இல்லை. அவர் எல்லாவற்றையும் முன்குறித்து வைத்திருக்கிறவர், முன் தீர்மானித்திருக்கிறவர் என்பதை நாம் முதலாவது நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருக்கும் எல்லைகளையும் அவர் குறித்து வைத்திருக்கிறார். அருமையானே, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் என்ன செய்தாராம்? ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் என்ன செய்திருக்கிறாரா? அவர் குறித்து வைத்திருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே எந்த காரியமும் தற்செயலாய் நேரிடவே இல்லை. எல்லாம் முன் தீர்மானிக்கப்பட்டபடியே கர்த்தரால் நியமிக்கப்பட்டபடியே நடந்தேறுகிறதாய் காணப்பட்டது. தகப்பனால் அனுப்பப்பட்டவன் தன் சகோதரன் அவனை கண்டு தூரத்தில் வரும்போது சொப்பனக்காரன் வருகிறான். இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்ப்போம், இவனை கொண்டு போடுவோம் என்று சொல்லி கொலை சதி தீட்டினார்கள். ஆனால் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவனுடைய சகோதரர்களே ஒருவன் அப்படி செய்யாதபடிக்கு அவருடைய இரத்த பழிக்கு நீங்களாகும்படிக்கு அவனை குழியிலே போட்டு விடுங்கள் என்று ரூபன் சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். குழியிலே போட்டு விட்டார்கள். ரூபன் இல்லாத சந்தர்ப்பத்தில் யூதா பார்த்தான். மீதியானியர் அந்த தேசத்தின் வழியா அந்த இடத்தின் வழியாய் வருகிறார்கள். எகிப்திற்கு போகிற மீதியானியர் வியாபாரிகள் அதை கண்டபோது இவனை தூக்கி எடுத்து என்ன செய்து விட்டார்கள்? விற்று போட்டு ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து இவனுடைய வஸ்திரத்தை அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே தோய்த்து தகப்படத்திலே அனுப்பிவிட்டார்கள். இது உம்முடைய குமாரனுடைய வஸ்திரமோ பாரு. துஷ்ட மிருகம் அவனை வனாந்திரத்தில் என்ன செய்யாது? பீறி போட்டது என்று சொல்லி பொய்யாய் பேசுகிறாய் காணப்பட்டார்கள். எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார்! நல்ல அழகிய வஸ்திரம் தரித்திருந்தவனுடைய வஸ்திரத்தை உரிந்து போட்டார்கள். வஸ்திரம் இல்லாதவனாய் எகிப்திற்கு கடந்து போகிறவனாய் இருக்கிறார். அங்கே கடந்து போய் விற்கப்பட்டது நமக்கு தெரியும். போத்திபாருடைய வீட்டிலே காணப்பட்டது நமக்கு தெரியும். இவைகளெல்லாம் எதேட்சையாய் நடைபெற்றது அல்ல. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது 105ஆம் சங்கீதத்தில் இவ்விதமாய் அதை குறித்து சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா? 16-17 வசனங்களை வாசிக்கிறோம். அந்த தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை என்ன செய்தார்? அனுப்பினார். அருமையானே, எல்லாம் கர்த்தரால் திட்டமிடப்பட்ட ஒரு காரியம். அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்லுகிறார் சங்கீதக்காரன், ஒரு புருஷனை அவர்களுக்கு முன்னாக என்ன செய்தாராம்? கர்த்தர் அனுப்புகிறவராய் காணப்பட்டார். அந்த புருஷன் யார்? யோசேப்பே. எதற்கு? அங்க வசனத்தில் வாசித்தோம்,
தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை என்ன செய்தார்? முறித்து போட்டார். முற்றிலுமாய் முறித்து போட்டார். அப்போ தேசத்திலே பஞ்சம் வருகிறது கர்த்தர் அறிந்த ஒன்று. இன்றைக்கும் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் எல்லாவற்றையும் முன் தீர்மானித்திருக்கிறார். இந்திய தேசத்தில் என்ன சம்பவிக்க வேண்டும் என்று அவருடைய தீர்மானம் இருக்கிறது. அருமையானே, அவருடைய தீர்மானம் இல்லாதபடிக்கு ஒன்று நம்முடைய ஜீவிதத்தில் இந்திய தேசத்தில் சம்பவிப்பது இல்லை. கர்த்தர் யோசேப்பை அனுப்பினார். அங்கே வசனத்தில் என்ன வாசிக்கும் போது, போத்திபாருடைய வீட்டிலே இருந்து சிறைக்கு கடந்து போனார். 105ஆம் சங்கீதம் 27வது வசனத்தில் என்ன வாசித்தோம்? அவன் சிறையாக என்ன செய்யப்பட்டான்? விற்கப்பட்டான் என்று வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 17வது வசனம், யோசேப்பு சிறையாக என்ன செய்தான்? விற்கப்பட்டான். சிறையிலே காணப்பட்ட சம்பவங்கள் எத்தனை வருத்தம்! சிறையின் அனுபவம் சாதாரணமானது அல்ல. சிறைக்கு சென்று வந்தவருடைய நிலைமையை கேட்டால் தெரியும். நானும் சிறைச்சாலையில் ஊழியத்திற்காய் சில நேரங்களில் கடந்து போயிருக்கிறேன். அங்கே இருக்கிற ஜனங்கள், காணப்படுகிற கைதிகளுடைய நிலைமை, வருத்தம் அவ்வளவு கொடூரமானது. என்னுடைய அறியாமையினாலே நான் கொலை செய்தேன். ஒரு நிமிஷம் யோசிக்காதபடிக்கு என் மூர்க்க குணத்தினாலே நான் இதை நடப்பித்து விட்டேன் என்றெல்லாம் அவர்கள் புலம்புகிறதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த காலையில் யோசேப்பு அங்கே சொல்லியிருப்பார், அந்த பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் அங்கே சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட போது அவரிடத்தில் அவன் புலம்புகிற ஒரு புலம்பல் இவ்விதமாயிருக்கிறது: நான் இவ்விடத்திலே வரும்படிக்கு நான் யாதொரு குற்றத்தையும் செய்யவே இல்லை. எவ்வளவு துக்கத்தோடு, வேதனையோடு, வருத்தத்தோடு அதை சொல்லி இருக்க வேண்டும். என்னிடத்தில் ஒரு குற்றம் இல்லை, ஆனால் இந்த சிறையிலே நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? அநியாயமாய் விற்கப்பட்டிருக்கிறேன், நான் காணப்படுகிறேன். நீங்களாவது எனக்கு உதவி செய்யுங்கள் ஐயா. பார்வோனிடத்திலே போய், இப்படி ஒருவன் இருக்கிறான் எகிப்திலே, ஒரு புருஷன் விற்கப்பட்டவனாய் சிறையிலே காணப்படுகிறான், அவனிடத்தில் அநியாயம் இல்லை என்று ராஜாவிடத்தில் சொல்லி எனக்காக பரிந்து பேசுங்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பானபாத்திரக்காரனோ அவனை மறந்தே போய்விட்டான். அருமையானே, கர்த்தர் அவனை மறக்கும்படிக்கு செய்தார். காரணம், தேவனுடைய செய்கை எல்லாம் அதினதின் நேரத்தில் தான் நடைபெறுமே அல்லாதபடிக்கு நம்முடைய நேரத்தில் எதுவுமே என்ன செய்கிறது இல்லை, நடைபெறுகிறதே இல்லை. நான் வசனத்தை நன்றாய் அறிந்திருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாம் நன்மைக்காக. அருமையானே, 17வது வயதிலே எகிப்திற்கு வந்தவன் 30வது வயதிலே பார்வோனுக்கு முன்பதாய் நின்று பார்வோன் அவனை உயர்த்தும் நாள் வரைக்கும் ஏறக்குறைய 13 ஆண்டு காலங்களும் அவனுடைய வாழ்க்கை சர்ப்பகால மகிழ்ச்சியும் அநேக நாட்கள் துக்கமும் வேதனையோடு கழித்த நாட்கள். நாமும் கேள்வி கேட்கிறோம் கர்த்தரிடத்தில், ஏன் எனக்கு மட்டும் இவ்விதமா? நான் கர்த்தரை நேசிக்கிறேனே, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேனே, கர்த்தரை தானே பின்பற்றுகிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த பாடுகள்? அருமையானே, உபத்திரவத்தின் குகையிலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அவருடைய சாயலாய் மாற்றும்படிக்கு விரும்பிதான் இவ்விதமான உபத்திரவங்களின் வழியாய் நம்மை என்ன செய்கிறார்? நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை அவர் என்ன செய்தாராம்? கற்றுக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. பட்ட பாடுகள் அவருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தது. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கும் அவர் எப்படிப்பட்டவர்? உதவி செய்ய வல்லவராய் அவர் காணப்படுகிறவர்.
இந்த காலையில வருத்தத்தோடு யோசேப்பு போல தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறோமா? ஒரு நாள் வந்தது, யோசேப்பு சொப்பனம் கண்டான். அந்த அர்த்தத்தை சொல்ல ஒரு மந்திரவாதிகளினாலும் கூடாமற் போயிற்று. அப்பொழுதுதான் பானபாத்திரக்காரன் ராஜாவிடத்தில் சொல்கிறான், ராஜாவே, நான் செய்த குற்றம் இன்றைக்கு தான் என் நினைவிலே வந்தது. கர்த்தரே அவனுக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். ராஜாவிடத்தில் சொல்லுகிறார். ராஜா உடனே ஆள் அனுப்பி அவனை சிறையிலே இருந்து என்ன செய்கிறார்? அழைப்பிக்கிறார். அவனுக்கு சவரம் பண்ணி வேறு வஸ்திரம் தரித்தவனாய் ராஜாவுக்கு முன்பதாய் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார். ஒருவேளை அன்றைக்கு எகிப்திலே காணப்பட்ட மந்திரவாதிகளும் மற்றவர்களும் சாஸ்திரிகள் எல்லாரும் பார்த்து இவனை நகைத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏன்? சிறு பையனாய் காணப்படுகிறான், வாலிபன். இவனுக்கு என்ன தெரியும்? சிறையிலே இருந்து வந்திருக்கிறவன் சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ண போகிறானா? ஏளனமும் கேலியும் அங்கே காணப்பட்டிருக்கும் ராஜகொட்டாரத்தில். ஆனால் பார்வோன் சொப்பனத்தை யோசேப்பிடத்தில் சொன்ன போது யோசேப்பு சொல்கிற ஒரு நல்ல வார்த்தை, தேவனே மங்களகரமான உத்தரவு ராஜாவுக்கு என்ன செய்வாராக? அருளி செய்வாராக. நான் அல்ல. அருமையானே, நம்முடைய சோதனை நேரங்களிலே, பிரச்சனை வேளைகளிலே நம்மை உயர்த்தாதபடிக்கு நம்ம எவ்வளவாய் நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவாய் நாம் உயர்த்தப்படுவோம். யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஆரம்பம் தொட்டு தேவனை கனப்படுத்துகிற மனுஷனாய் காணப்பட்டார். போத்திவாடு வீட்டிலேயும் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி கர்த்தரை முன்வைக்கிறவனாய் காணப்பட்டார். பானபாத்திரக்காரனும் சுயம்பாயின் சிறைச்சாலையிலே காணப்பட்ட போது அவர்களுக்கும் கர்த்தரே உங்களுக்கு சொப்பனத்திற்குரிய அர்த்தத்தை சொல்வார் என்று சொன்னான். பார்வோனுக்கு முன்பதாய் அதை சொல்லுகிறான். அப்படியானால் கர்த்தரை அவன் உயர்த்துதல் எவ்வளவாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் கர்த்தரை உயர்த்துகிறோமா? அருமையானே, நான் அல்ல, தேவனே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். யோசேப்பு அர்த்தத்தை சொல்லிவிட்டான். அர்த்தத்தை சொன்னது மட்டுமல்ல, இனி செய்ய வேண்டிய காரியம், இனி பாதுகாக்கப்பட வேண்டிய காரியம், இனி தேசம் அழிந்து போகாதபடிக்கு, தேசத்தின் ஜனங்கள் நசுங்கி விடாதபடிக்கு, அழிவுக்குள்ளே கடந்து போய் விடாதபடிக்கு அவர்கள் பாதுகாக்கப்படும்படியாய் செய்யப்பட வேண்டியதான திட்டத்தையும் அவன் அவர்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ராஜாவுக்கு பெரிய அதிர்ச்சி. தேவனே இந்த காரியத்தை இவனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியினால் இவனை போல தேவ ஆவியை பெற்ற வேறே ஒரு மனுஷன் உண்டோ? உடனே ராஜா தான் கையிலே போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி அவனுக்கு கொடுத்தான். ராஜவஸ்திரத்தை அவனுக்கு தரிப்பிக்கப்பட்டது. ராஜா பிரயாணம் பண்ணுகிற ரதத்தில் அவனை ஏற்றி தெண்டலிட்டு என்ன செய்யுங்கள், பணியுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டதை நான் வாசிக்கிறோம். அதோடு கூட அவன் விட்டு விடவில்லை. யோசேப்பு தனிமையா இருக்கிறபடினாலே அவனுக்கு வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய பொத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு என்ன செய்தான்? மனைவியாக கொடுத்தான். யோசேப்புக்கு அவனுக்கு 2 பிள்ளைகள் அவள் மூலமாய் பிறந்தார்கள். அப்பொழுதுதான் யோசேப்பு சொல்லுகிறான், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படிக்கு தேவன் செய்தார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் அல்லாதபடிக்கு உங்களுடைய வருத்தத்தை மாற்ற வேற ஒருவராலும் கூடாது என்று நான் சொல்லுகிறேன். வருத்தம் இருதயத்தின் ஆழத்தில் நிறைந்திருக்கலாம். இழப்புகளின் நிமித்தம், ஏமாற்றங்களின் நிமித்தம், தோல்விகளின் நிமித்தம், நஷ்டத்தின் நிமித்தம்
எது நிமித்தமாய் நீங்கள் வருத்தத்தோடு இந்த காலை வேளையில வந்திருந்தாலும் கர்த்தர் ஒருவர் தான் உடைய வருத்தத்தை மாற்ற வல்லவர் என்றால் யோசேப்பு சொல்கிறார், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் என்ன செய்யும்படிக்கு செய்தார், மறந்து விடும்படிக்கு செய்திருக்கிறார். இந்த செய்தியை எப்பொழுது அவன் சொன்னான்? பஞ்ச காலத்தில் அவன் சொல்லவில்லை. வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிற 50வது வசனத்தை பாருங்கள். பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே அவனுக்கு 2 பிள்ளைகளும் பிறந்தார்கள். அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், செழிப்புள்ள நாட்கள் இருக்கும் போதே, இனி பஞ்ச நாட்கள் இன்னும் வரவில்லை, ஆனால் அதற்கு முன்னே அவர் சொல்கிறார், கர்த்தரின் வருத்தத்தை மறக்க செய்திருக்கிறார். இந்த காலையிலே எது நிமித்தமாய் நீங்கள் வருத்தத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய வருத்தத்தை மாற்ற அவர் ஒருவர் தாயா வல்லவராயிருக்கிறார். யோசேப்புடைய ஜீவிதத்தில் அந்த வருத்தம் எல்லாம் மாறிற்று. மாத்திரமல்ல, அதற்கு பின்பு அவனுடைய வாழ்க்கையில செழிப்பை அவன் காண்கிறான். 45ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே சொல்லப்படுகிறதான ஒரு காரியம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. 5வது வசனத்தை வாசிப்போமா? வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்ன செய்தார்? அனுப்பினார் என்று சொல்லுகிறார். நன்றாய் கவனிப்போம் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை. யோசேப்பு இதை சொல்வதற்கு முன்பு யாக்கோபு தன் பிள்ளைகளை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசிப்போமா? 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். 42:2. எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன், நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவ்விடத்திற்கு போய் தானியம் கொண்டு வாருங்கள், என்ன செய்யுங்கள்? நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எகிப்திலே தானியம் இருக்கிறது என்று யாக்கோபு கேள்விப்பட்ட உடனே தன் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், நாம் சாகாதபடிக்கு எகிப்திலே போய் நமக்காக என்ன செய்யுங்கள்? தானியம் கொள்ளுங்கள். அதைத்தான் கர்த்தர் ஏற்கனவே திட்டம் தீட்டி வைத்திருந்தார். தம்முடைய ஜனங்கள் பஞ்சத்திலே என்ன செய்யாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு ஒரு புருஷனை அவர்களுக்கு முன்னால் என்ன செய்தார்? அனுப்புகிறவராய் காணப்பட்டார். இப்பொழுது அந்த புருஷன் தன் சகோதரரை பார்த்து விதமாய் சொல்லுகிறான். 45:5 வாசித்தோம். என்னை இவ்விடத்தில் வரும்படி நீங்கள் விற்று போட்டதை குறித்து சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்ன செய்திருக்கிறார்? அனுப்பியிருக்கிறார். கரங்களை தொழிலே சொல்லுவோம். கர்த்தருடைய தீர்மானத்தின்படிதான் சகலமும் நடைபெறும். யாக்கோபு சொல்கிறார், நாம் சாகாதபடிக்கு. ஆனால் தேவன் சாக விடுகிறவர் அல்ல, பிழைக்க வைக்கிறவர் என்பதை மறந்து போக வேண்டாம். உங்களை ஈடேற்றுகிறவர், உங்களை மேன்மைப்படுத்துகிறவர், நீங்கள் ஜீவனோடு இருக்கும்படிக்கு கர்த்தர் சகலவற்றையும் செய்கிற தேவன். அதனால்தான் அவன் யோசேப்பு சொல்கிறான், நீங்கள் ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்ன செய்திருக்கிறார்? அனுப்பினார். கர்த்தர் நம்மை காக்கிறவர். வேதத்தில் வாசிக்கிறோமே, பஞ்சத்தில் நம்மை உயிரோடே காக்கும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அழிந்து போகாதபடிக்கு நம்மை காக்கிற கர்த்தர், நீதிமானை கர்த்தர் பசியினால் வருந்த விடாத கர்த்தர். தேசத்திலே பஞ்சம் இருந்தாலும் நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எழும்பும். கர்த்தர் அவனை போஷிக்க எப்படிப்பட்டவர்? வல்லவராய் காணப்படுகிறவர். யோசேப்புடைய வாழ்க்கையில முதலாவது சந்தோஷம் என்ன தெரியுமா? வருத்தம் மறக்கும்படிக்கு செய்த தேவன் என்று மகிமைப்படுத்தினானே, முதல் காரியம் தன் உடன்பிறப்புகளை நேரடியாய் காணும் ஸ்லாக்கியம் கிடைத்தது. எத்தனை வருஷத்திற்கு பிறகு? ஏறக்குறைய
20 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் சொல்லுகிறான், இப்பொழுது பஞ்சம் தேசத்தில் 2 வருஷமாயிருக்கிறது, இன்னும் 3 வருஷம் தேசத்தில் உழவும் அறுப்பும் இல்லாமற் போகும். அப்படியானால் 17ஓடு ஒரு 2 கூட்டினால் ஏறக்குறைய மன்னிக்கணும், 30ஓடு 2 கூட்டினால் 32வது வயதிலே தன் சகோதரை பார்க்கிறார். அதோடு கூட நின்று விடவில்லை. தான் அதிகமாய் நேசித்தவனும் தன் தாய் பெற்றெடுத்த குமாரனாகிய பென்யமீனையும் அவன் கண்கள் என்ன செய்தது? பார்க்க நேர்ந்தது. பாருங்கள், அதோடு நின்று விடவில்லை. அவனுக்கு கிடைத்த ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? என் தகப்பனாகிய யாக்கோபு இன்னும் என்ன செய்கிறார்? உயிரோடு இருக்கிறார். அவனை அனுப்பி நேரடியாய் காணும் ஸ்லாக்கியம் அவனுக்கு உண்டாயிற்று. யாக்கோபு சொல்கிறார், உன்னை காண்பேன் என்று நான் என்ன செய்யவில்லை, நினைக்கவே இல்லை. ஆனால் உன்னை மட்டுமல்ல, உன் பிள்ளைகளையும் காணும்படிக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நன்மை செய்திருக்கிறார். இந்த காலையிலே வருத்தத்தை மறக்க செய்கிற கர்த்தர், எதையெல்லாம் இழந்து போனோமோ அதை நம்மோடு கூட சேர்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். எதெல்லாம் நம்மை விட்டு கடந்து போயிட்டோ அதையெல்லாம் கொண்டு வந்து நம்மோடு கூட என்ன செய்கிறவர்? இணைக்கிற கர்த்தர், சேர்க்கிற கர்த்தர். அருமையானவர்களே, யோசேப்புடைய ஜீவிதம் எவ்விதமாய் ஒரு மாற்றம் பெற்றது. அந்த வருத்தம் எல்லாம் போய் சந்தோஷத்தோடு கூட காணப்படுகிற நாட்கள். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தை சந்தோஷத்தினால் நிரப்ப போதுமானவர். வருத்தம் எதனால் வருகிறது? வருத்தத்திற்குரிய காரணம் என்ன? ஒரு 5 காரியங்கள் நான் குறித்து வைத்திருக்கிறேன். ஆனால் அது எல்லாவற்றையும் இந்த காலை வழியில நான் சொல்ல மாட்டேன். ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்யும்படியாய் நான் விரும்புகிறேன். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கலாம். மார்க் 5, 25, 26 வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனால் இதிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை விதமாய் இருக்கிறது. அங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. வருத்தம் எது நிமித்தமாய் வந்தது? வியாதியும் அதோடு கூட வைத்தியர்களாலும். அங்க வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, அநேக வைத்தியர்களால் மிகவும் அவள் என்ன செய்து வருத்தப்படுகிறார். அப்படின்னு என்ன காரியம்? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான ஃபீஸ் வாங்கியிருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மருந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மருந்துடைய தாக்கம் பல விதமாக இருந்திருக்கும். அது நிமித்தம் அவள் இன்னும் என்ன செய்தால்? வருத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வந்தாள். எதுவும் அவளை என்ன செய்ய முடியவில்லை, சுஸ்தமாக்க முடியவில்லை. வைத்தியர்கள் கைவிடப்பட்ட நிலைமை, அவர்கள் கொடுத்த மருந்துகளும் சரீரத்தில் வேலை செய்ய மறுத்த நிலைமை. ஆகினால் தான் அவளுக்கு உண்டானது என்ன? வருத்தம். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் செலவழித்து சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தம் வந்தது. வருத்தத்தின் மேல் வருத்தம். இது எதனாலே? வியாதியினாலே. வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தனக்கு உண்டான
எல்லாவற்றையும் அவள் என்ன செய்தாள்? செலவழித்து செலவழித்து விட்டாள். இப்ப அவளுடைய நிலைமை எப்படிப்பட்டதுதான்? ஜீரோ. வாழ்வதற்கே ஒரு கேள்விக்குறியோடு கூட தான் நின்று கொண்டிருக்கிறாள். டாக்டர் எல்லாம் கைவிட்டார்கள், மருந்துகள் கைவிட்டது, இனி ஒன்றும் நமக்கு இல்லை. பணமும் என்ன செய்தது? செலவழிந்து போயிற்று. அருமையானே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். நான் இதோடு கூட சேர்த்து மற்றொரு சம்பவத்தையும் உங்களுக்கு கோடிட்டு காட்டும்படியாய் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய போதுமா? எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான்? செலவழித்து விட்டான். எல்லாவற்றையும் என்று சொன்னால், தன் தகப்பனிடத்திலே எனக்கு சேர வேண்டிய ஆஸ்தியின் பங்கை எனக்கு தாரும் என்று சொன்னானே, அந்த எல்லா பங்கையும், ஆஸ்தியிலே வந்த பங்கு எல்லாவற்றையும் முற்றிலும் என்ன ஆயிற்று? செலவழிந்து போயிற்று. அவன் துன்மார்க்கமாய் செலவழித்தான், அது வேறு காரியம். ஆனால் இவளோ வைத்தியத்திற்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டால்? செலவழித்து விட்டாள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, சற்றாகிலும் அவள் குணமடையாமல், கொஞ்சம் கூட சுகம் கிடைக்கல. அப்பொழுதுதான் ஒரு நல்ல செய்தி அவள் கேட்கிறாள். இயேசுவை குறித்து அவள் என்ன செய்தாள்? கேள்விப்பட்டு. இயேசுவை குறித்து என்ன கேள்விப்பட்டால் என்றெல்லாம் எழுதப்படவில்லை. ஆனால் நம்முடைய சிந்தனையிலே வருகிற காரியம், இயேசுவிடத்தில் வருகிற வியாதிஸ்தர் சுஸ்தமாகி கடந்து போகிறாள் என்று அவள் கேள்விப்பட்டிருப்பாள். 38 வருஷமாய் குளத்தண்டையிலே காணப்பட்டவன் அவராலே சுஸ்தமாக்கப்பட்டு வீட்டுக்கு திரும்பி போனான் என்று கேள்விப்பட்டிருப்பார். எரிகோ வாசலண்டியிலே காணப்பட்ட 2 குருடராகிய மனுஷர்கள் அவரை நோக்கி கூப்பிட்ட போது அவர் மனமிறங்கி அவர்களுக்கு சுஸ்தமாக்க பார்வை கொடுத்ததை அவள் கேள்விப்பட்டிருப்பாள். அநேக காரியம் அவள் கேள்விப்பட்டிருக்க கூடும். ஒவ்வொரு செய்தியாய் அவள் கேள்விப்பட அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே வந்தது என்ன தெரியுமா? விசுவாசம் பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. நாம் கேள்விப்படும் போதுதான் நமக்குள்ளே விசுவாசம் வரும். வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போமா? ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இவருடைய வாழ்க்கையிலே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டதினாலே, அங்கே வசனத்தில் நான் வாசித்தோம், விசுவாசம் கேள்வியினாலே வரும், நாட் பை கொஸ்டியன் பட் பை ஹியரிங் என்று எழுதப்பட்டிருக்கு. கேள்வி கேட்பது என்று சொல்லப்படுகிறதே, அது சரியான ஒரு அர்த்தம். காதுகளினாலே கேட்பது. வசனத்தை யார் சிரத்தையோடு கேட்கிறார்களோ அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசம் என்ன செய்யும்? பெருக்கெடுக்க ஆரம்பிக்கும். அவர்களுக்கு செய்த கர்த்தர் எனக்கும் செய்ய மாட்டாரா? எனக்கும் அவர் செய்யக்கூடும், நானும் அவர் அண்டை நெருங்கி வருவேன். ஒரு அருமையான சகோதரனுடைய சாட்சியை நான் கேட்டேன். அவருடைய வாழ்க்கையில 8 லட்சம் ரூபாய் கடன்காரர்கள் அவரை மிகவும் நெருக்கினார்கள். இவரோ ஒரு விசுவாசி, என்ன செய்வது என்று தெரியவில்லை. மிகுந்த பாரம். அவர் போய் செய்த ஒரு காரியம், ஜெப வீட்டின் மாடியிலே போய் உட்கார்ந்து வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் அவர் செய்தார். 3 நாட்கள் அவர் புசிக்காமலும் குடிக்காமலும் தேவ சமூகத்தில் வெறும் ஸ்தோத்திரம், வேற ஒன்றை குறித்து ஒன்றையும் சொல்லவில்லை. ஆண்டவரே, என் கடன் பாரத்தை மாற்ற உம்மாலே கூடு, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று 3 நாள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தார்.
மூன்றாவது நாளிலே எதிர்பாராத விதமாய் ஒருவர் இவருடைய வீட்டிற்கு வந்து இவரை குறித்து விசாரித்து அவருக்கு பணத்தை கொடுத்து விட்டு போனார். அதை திறந்து பார்த்தபோது 8 லட்சம் ரூபாய் காணப்பட்டது. யார் இதை செய்தது? கர்த்தர் செய்ய வல்லவரையா. இன்றைக்கு நாம் ஸ்தோத்திரத்தினுடைய வல்லமையை நாம் அறியாமல் இருக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா சோத்திரம் 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 சோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தில் ஒரு பலனும் இல்லை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன செய்கிறான்? மகிமைப்படுத்துகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், வேற எதற்கு அல்ல. உதடுகளின் காலையாய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? அவர் பிரியமாய் காணப்படுகிறார். 69ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோமே, அங்கே இவ்விதமாய் கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். 69ஆம் சங்கீதம் 30-31 வசனங்கள். தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்திரத்தினாலே, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன். கொம்பு விரிகுளம் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு எப்படிப்பட்டது? பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறோமா? ஸ்தோத்திரம் நல்ல செய்யுங்கய்யா. கர்த்தர் செய்ய வல்லவர். அது இதுன்னு அலட்ட வேண்டாம். ஜெபத்தில் நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கடன் பாரத்தை நீக்க நீர் வல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சில பேர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், இதை பாம்பு படம் எடுத்து ஆடுற மாதிரி. அதல்ல, நல்ல வாயை திறந்த ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி பாருங்க. அந்த வல்லமையின் மகத்துவத்தை நாம் அறிய முடியும். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, கொம்பு விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு எப்படிப்பட்டது? எது கர்த்தருக்கு பிரியம்? ஸ்தோத்திர பலியாகிய உதடுகளின் காலை. நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தர் எவ்வளவாய் ஸ்தோத்திரிக்கிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் மகிமைப்படுவார். ஏன் தெரியுமா? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அவர் துதிகளின் மத்தியில வாசமாயிருக்கிறவர். பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன் மனுஷருடைய துதிகளில் அவர் அதிகமாய் பிரியம் கொள்ளுகிறார். அங்கே கோடான கோடி தூதர்கள் அவரை பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களே ஓயாமல். அதை பார்க்கிலும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவ ஜனங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்க போதுமானவர். எவ்வளவாய் ஸ்தோத்திரிக்கிறோம். There is no limitation for praising the Lord. கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதற்கு ஒரு அளவு அல்ல. எவ்வளவுதான் என்று சொல்லி நீ எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றீங்களோ அவ்வளவு ஸ்தோத்திரத்துடைய மகிமையை நீங்கள் பார்க்கலாம். பலவீனமா அல்லது வேறு எப்படிப்பட்ட சூழ்நிலையா, ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். இவள் கேள்விப்பட்டால், கேள்விப்பட்டவள் செயல்பாட்டில் இறங்க ஆரம்பித்தார். கேள்விப்பட்டதோடு கூட அவள் நின்று விடவில்லை. தான் எதையாகிலும் செய்யும்படிக்கு அவள் தீர்மானித்து புறப்பட்டு விட்டாள். எங்கே புறப்பட்டால்? இயேசுவிடத்திலே போனாள். ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தது. நன்றாய் கவனிப்போம். பழைய ஏற்பாட்டிலே லேவி ராகமத்தின் புஸ்தகத்தில் வாசிப்போமானால், இவ்விதமாய் தீட்டுள்ள ஒரு ஸ்திரீ யாரை தொடுகிறாளோ அவனும் தீட்டு, அவளும் தீட்டு. பிள்ளைகளை தொட்டாலும் அவர்கள் தீட்டு. அவள் உட்கார்ந்திருக்கிற மனை தீட்டு. சகலமும் தீட்டா எண்ணப்பட்ட நாட்கள். அவள் ஒதுக்கப்பட்டவளாய் காணப்பட வேண்டும். ஆனால் இவளோ 12 வருஷமாய் உதரப்போக்கு நிற்காதபடிக்கு தீட்டுள்ளவாக காணப்பட்டாள். அவளுக்கு தெரியும்
ஜனக்கூட்டத்துக்குள்ளே நிறையும் கடந்து போனால் எல்லாரையும் தொட வேண்டியதா இருக்கும், விளக்க வேண்டியதா இருக்கும். தான் தீட்டாயிருப்பது மற்றவர்களையும் தீட்டுப்படுத்தி விடுகிறோமே, அதையெல்லாம் அவள் சிந்திக்கவே இல்லை. நேராய் கடந்து போனால் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன செய்தால்? தொட்டால். காரணம் என்ன? இதுவரைக்கும் வைத்தியர்கள் தன்னை தொட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வைத்தியர்களுக்கெல்லாம் வைத்தியராய் காணப்படுகிற பெரிய வைத்தியராயிருக்கிற அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் என்ன செய்வேன்? தொடுவேன். ஒரு தீர்மானம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை, ஒரு பிரதிஷ்டை தேவை. விசுவாசியுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் இல்லாதபடிக்கு ஜீவிக்க கூடாது. பக்தனாகிய பவுலடியார் இவ்விதமாய் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம், 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் வசனத்தை வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தை வாசியுங்கள். 26வது வசனம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனா என்ன செய்யேன்? ஓடே. ஆகாயத்தை அடிக்கிறவனா என்ன செய்யேன்? சிலம்பம் பண்ணேன். நிச்சயம் இல்லாமல் ஓடுகிற ஒரு ஓட்டம் நமக்கு வேண்டாம். வனாந்திரத்திலே தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே எரேமியாவிலே. அதை போல நம்முடைய ஓட்டம் அல்ல, நிச்சயத்து ஓடுகிறவர்களாய் காணப்படுவோம். நம்முடைய நிச்சயம் என்ன? இயேசுவே. இவள் நேராய் போனால் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் இவளுக்குள்ளே ஒரு வல்லமை என்ன செய்தது? ஊடுருவி பாய்ந்தது. உடனே அவள் ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்தில் என்ன செய்தால்? உணர்ந்தாள். 2 காரியம் சம்பவிக்கிறது. இயேசு திரும்பி பார்த்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே கேட்கிறார், என்னை தொட்டது யார்? சீஷர்கள் சொன்னார்கள், ஜனக்கூட்டம் மிகுதியாய் நெருக்கி கொண்டிருக்க நீர் இப்படி கேள்வி கேட்கிறீரே. ஆனால் இயேசு சொன்னார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். அவரிலே இருந்து வல்லமை புறப்பட்டது அவர் அறிந்தார். இவளும் அவரிடத்திலே இருந்து வல்லமை புறப்பட்டு வந்ததை, வந்து தன்னை ஆரோக்கியம் அடைந்ததை அவளும் தன் சரீரத்தில் என்ன செய்தால்? உணர்கிறவளாய் காணப்பட்டார். 2 பேரிடத்திலும் அந்த உணர்வு. அவள் உடனே நடுநடுங்கி அவருக்கு முன்பாக வந்து நின்று தன் காரியத்தை எல்லாவற்றையும் அவரிடத்தில் என்ன செய்தால்? சொன்னாள். இந்த காலை வேளையிலே வியாதியோடு கூட வருத்தப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட இந்த காலை வேளையிலே வருகிற கர்த்தருடைய வார்த்தை, அவரை தொட பிரயாசப்படுவோம். வெறுமையாய ஸ்தோத்திர பலியோடு கூட அவரை நெருங்கி அவரை தொடுவோம். நிச்சயமாய் கர்த்தர் சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். 2 நிமிஷத்தில் மற்றொரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிப்போமான் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அதுல ஒரே ஒரு காரியம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் 40வது வசனம் மட்டும் வாசிப்போமா? மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து போதுமா? அருமையானே, வியாதியினாலே வருத்தம் என்று சொன்னேன். 2வது வருத்தம், பற்பல வேலைகளை செய்வதில் அவள் மிகவும் என்ன செய்து? வருத்தப்பட்டு. பெத்தானியா கிராமத்திலே காணப்பட்ட இந்த சகோதரிகள், லாசருடைய சகோதரன், 3 பேராய் இந்த வீட்டிலே காணப்படுகிறார்கள். இயேசு அந்த வீட்டிற்கு அடிக்கடியாய் வருவது வழக்கம். அவர் போகும்போது வரும்போதெல்லாம் அந்த வீட்டிலே வந்து தங்குவார். மரியாளும் மார்த்தாலும் அவரை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால்,
38ஆம் வசனத்துடைய பிந்தின பகுதி சொல்லப்பட்டிருக்குது. மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு நஷ்டம் இல்லையா, அது லாபமாய்த்தான் எண்ணப்படும். வசனத்தில் அடுத்தது நான் வசனத்தில் வாசிக்கும் போது இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து மரியாள் வசனத்தை கேட்டுக்கொண்டார். இயேசு மட்டும் வந்திருக்க மாட்டார், அவரோடு கூட 12 சீஷர். ஒரு பெரிய விருந்து வீடு போல அந்த வீடு காணப்பட்டிருக்க வேண்டும். அதனால் தான் இங்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர் பற்பல வேலைகளை செய்வதில் என்ன செய்து மிகவும் வருத்தமடைந்தார். நான் ஒன்று இந்த காலை வேளையில சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். வேலை பளுவின் நிமித்தம் நமக்குள்ளே வருத்தம் வருகிறது. அது நிமித்தம் நாம் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். ஏன் எனக்கு மட்டும் இத்தனை வேலை பளு, நான் மட்டும் இந்த வேலையை செய்ய வேண்டுமோ, நான் ஒருவனாய் பாரம் சுமந்து என்ன செய்கிறேன், தவிக்கிறேனே என்கிற ஒரு அங்கலாய்ப்பும் சஞ்சலமும் நம்முடைய இருதயத்தை இந்த காலை வழியிலே நிரப்பி கொண்டிருக்குமானால், இயேசுவிடத்திலே மாத்தாள் கடந்து போனாள். அவள் போய் சொன்ன ஒரு வார்த்தை, 40வது வசனத்தை வாசிப்போமா? மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே நான் தனியே வேலை செய்வதை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? அவரையே குற்றம் காட்டுகிறார், குற்றம் சாட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு என்ன இல்லையா? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், கொஞ்சமாயிலும் உமக்கு கவலை இருக்கா? நம்மளும் கேட்குறோம், பிள்ளைகளை பார்த்து, புருஷனை பார்த்து, மனைவியை பார்த்து, நான் எவ்வளோ வேலை செய்கிறேன், இந்த குடும்பத்துக்காக உழைத்து ஓடா தேஞ்சிருக்கேன். ஆனால் அவங்களுக்கு என்னை பற்றியெல்லாம் என்ன இல்லை, கவலையே இல்லை. இயேசுவை பார்த்துக்கிட்டாங்க. இயேசு அந்த வீட்டுக்கு யாரு? விருந்தாடி. விருந்தாடியை பார்த்து நம்ம கேட்போமா? விருந்தாடி ஒரே ஓட்டம் ஓடிடுவான். நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாடியை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஐயா நான் எத்தனை வருத்தப்படுறேன், நீங்கள் இத்தனை பேர் வந்து சேர்ந்துருக்கீங்க, எல்லாம் சாப்பிட்றதுக்கு தானே வந்தீங்க, நான் எத்தனை கஷ்டப்படுறேன், கொஞ்சமாயில் எனக்கு வந்து உதவி செய்யணும்படி உங்களுக்கு ஒருத்தர் கூட என்ன இல்லை, கவலையே இல்லை. கால் மேலே கால் போட்டுட்டு சிரித்து பேசிகிட்டே இருக்கீங்க. சமையல் ரூம் வரைக்கும் அந்த சத்தம் என்ன செய்யுது, கேட்குது. உங்களுக்கு கவலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கே அப்போவே எல்லாத்தையும் சுருட்டி அடிச்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க, ஒரே ஓட்டம். நம்ம வந்திருக்கிறத குறித்து சுட்டி குத்தி காட்டுறா. இவன் வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, திரும்பியே பார்க்கக்கூடாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க தலை வச்சே படக்கூடாது. இயேசுநாதர்கிட்ட இப்படி சொன்னால், ஆனால் இயேசு அவளை பார்த்து விதமாய் சொன்னால், அடுத்த வசனத்தில் பிரதியுத்தரமாக, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நீ என்ன செய்கிறாய், நீ உனக்கு கலக்கம்தான் வந்திருக்கு. ஏன்னா அநேக காரியங்களை குறித்து உனக்கு என்ன கவலை, அதனாலே உனக்கு கலக்கம் வந்திருக்கிறது. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே, கவலைகளை போக்குறவர் அங்கே இருக்கிறாரே, அவரிடத்தில் நம்முடைய கவலைகள் எல்லாம் சொல்லுகிறோமா? அன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் போய் எல்லா பாரத்தையும் இறக்கி வைத்தார். அவள் சொன்ன ஒரு காரியத்தில் ஒரே ஒரு வார்த்தை இவ்விதமாக இருக்கிறது. வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்று நினைக்கிறேன். வாசிப்போமா? சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து
உமது அடியாளை மறவாமல் நினைத்து அருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி என்ன செய்யாது? படுவதே இல்லை. நல்ல கவனிக்கணும். அவள் பொருத்தனையோடு கூட ஜெபிக்கிறாள். என்ன பொருத்தனை? அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு என்று என்ன செய்கிறேன்? ஒப்புங்க. அது சரிதான். அடுத்த வார்த்தை விதமாய் சொல்கிறான், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவது இல்லை. அருமையான, இன்றைக்கு நாமும் பொருத்தனை செய்து ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர், பொருத்தனையின் ஜெபத்தை கேட்கிறார், கர்த்தர் பதிலளிக்கிறார் என்பது உண்மை. இங்கே அவன் சொல்லுகிறாள், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? 52ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்போம். 52ஆம் சங்கீதம் 2வது வசனம் சற்று வேகமாய். நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்ய உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்திய போல இருக்கிறது. சவரகன் கத்தி எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? கபடுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அருமையானே, சங்கீதம் 32 வாசிக்கிறோம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ 32:1-2 மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ எது இருக்கக்கூடாது? நம்முடைய ஜீவிதத்தில், விசுவாசியுடைய இருதயத்தின் ஆழத்தில், ஆவியிலே கபடு ஆகிய சவரகன் கத்தி காணப்படலாகாது. கபடஸ்தனின் வீட்டுக்குள் என்ன செய்வதில்லை? நிலைப்பது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. 101ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. 101ஆம் சங்கீதம் 7வது வசனம். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பது இல்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பது இல்லை. அருமையானே, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே ஒரு காரியம் ஒன்று உண்டு. அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் என்ன செய்தவனே? நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் என்ன செய்ய மாட்டாயோ? ஓய மாட்டாயோ? செய்த காரியம் என்ன? அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அங்க வசனத்திலே இவ்விதமாய் நான் வாசிக்கிறோம். 8வது வசனத்தை வாசி, 7வது வசனத்திலிருந்தே வாசிங்க. அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவரிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். வீட்டு கதையும் ஊர்க்கதையும் கிரிக்கெட் கதையெல்லாம் கேட்க இன்னைக்கு அநேகருக்கு ஆசை. ஆனால் செர்கியு பவுல் என்கிற அந்த அதிபதிக்கோ உண்டாயிருந்த ஆசை என்ன தெரியுமா? தேவ வசனத்தை கேட்க ஆசை. உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் ஆசையோடு கூட வசனத்தை கேட்கறீங்க? சில பேர் எப்படா இவர் முடிப்பார், சீக்கிரம் ஓடி போலாம், நீ அடுத்து பந்தி வேற இருக்குது, அதில் எவ்வளோ நேரம் எடுக்க போகிறாரோ, இந்த சிந்தை தான் மேலோங்கி இருக்கா. அந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆசையாக இருக்கிறோமா? தேவ வசனத்தை
கேட்க கிடைக்காத நாட்கள் வரப்போகிறது. ஆமோஸின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, வாசிப்போ. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாது. பஞ்சத்தை என்ன செய்ய போகிறார்? கர்த்தர் அனுப்ப போகிறார். என்ன கிடைக்காத பஞ்சம்? சொல்லுங்க. எது கிடைக்காத பஞ்சம்? கர்த்தருடைய வசனம் கிடைக்காத பஞ்சம். இன்னைக்கு பைபிள் வீட்டுல எத்தனை பேருடைய வீட்டுல தூங்கிட்டு இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எடுத்துட்டு வர்றது, அது சில பேர் ஒரு பைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க, அந்த பையையும் திறக்கிறதும் இல்லை, அப்படியே வருவாங்க. இங்கேயும் பைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பைக்குள்ளேயே வச்சிருக்காங்க, எடுக்கிறதும் இல்லை. போகும்போது என்னது, அந்த பையை அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. சில பேர் பைபிளை இங்கேயே வச்சுட்டு போகிறாங்க, பாஸ்டர் படிக்கட்டும். நான் அதுக்கு பாதுகாப்பு வேற கொடுக்கணும், எடுத்து பத்திரப்படுத்தி. நல்லா கவனிங்க. வீட்டில் நீங்கள் 2-3 பைபிள் வச்சுருந்தாலும் நீங்கள் கொண்டு வர பைபிளை தயவுசெய்து கொண்டு போங்க. ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால், நான் பார்க்காத யாராயிலும் ஒருவர் தவறி எடுத்து கொண்டு போய்விட்டால் அது நஷ்டம். அப்புறம் பைபிள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், தேவ வசனத்தை கேட்க அவன் எப்படி இருந்தான்? ஆசையா இருந்தான். அடுத்த வசனம், அப்பொழுது மாய வித்தைக்காரன் என்று சொல், மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரை உடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தில் நின்று திருப்பும்படி என்ன செய்து வகை தேடி அவர்களோடு கூட என்ன செய்தான்? எதிர்த்து நின்றான். நல்லா கவனிக்கணும். அவனுக்கு எதை குறிச்சு கவலை இல்லை? வசனத்தை குறிச்சு கவலை இல்லை. வசனத்தை கேட்க அவங்க ஆசை, இவர்களும் சொல்ல ஆசையாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வசனத்தை கேட்டால் அவர்களுக்குள்ள என்ன வரும்? விசுவாசம் வரும். அங்கே சொல்லுகிறார், அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படிக்கு அவன் அவர்களோடு கூட என்ன செய்தான்? இப்ப இவன் வசனம் கேட்க கூடாது, இவன் என்ன செய்யணும்? நாசமா போட்டு தான் அவனுடைய அர்த்தம். நல்லா கவனிக்கணும். சாதாரணமான காரியம் அல்ல நான் சொல்லுகிறது. வீட்டில் போய் சிந்தித்து பாருங்க. வசனம் கேட்டால் விசுவாசம் வரும். விசுவாசத்தில் பலப்பட்டு அவர் என்ன செய்வான்? அடுத்து செய்ய வேண்டியதை செய்வான். பிலிப்பு பிரசங்கம் பண்ணினான். இதில் எழுதப்பட்டிருக்கிற யார் என்றால் அவர்தான் இரட்சகராய் இயேசு என்று அவர்களுக்கு விவரித்து சொன்னான். கந்தேகா மந்திரியிடத்தில் அவன் பேசிக்கொண்டே வருகிறான் வசனத்தை. அவனுக்குள்ளே விசுவாசம் வந்து விட்டது. அவன் தண்ணீரை கண்டவுடனே அவன் சொல்லுகிறான், தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்நானம் பெற தடை என்ன? அதற்கு அவன் சொல்லுகிறான், பிலிப்பு, நீ முழு இதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். சொல்ல, நான் விசுவாசிக்கிறேன். என்ன விசுவாசிக்கிறேன்? இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். அப்ப வசனத்தை கேட்டால் இயேசு தேவனுடைய குமாரன் என்று என்ன வரும்? விசுவாசம் வரும். அப்ப இந்த மந்திரவாதிக்கு என்ன இல்லை? வேலை இல்லை. அவனை துரத்தி விட்டுருவான். ஆயினத்தால் தனக்கு லாபம் கிடைக்காது என்றுதான் அவனை விசுவாசத்திற்கு திருப்பும்படிக்கு அவன் என்ன செய்தானா? இவர்களும் வகை தேடி இவர்களோடு கூட எதிர்த்து நின்றான். பவுல் அதற்கு என்ன செய்தார்? வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் நீ ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே
கர்த்தருடைய கை உன்மேல் இருக்கிறது. நீ சில காலம் எப்படி இருப்பாய்? குருடனாய் இருப்பாய். உடனே அது சம்பவித்தது. இந்த காலையிலே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். வேலை செய்வதிலே வருத்தப்பட்டு மற்றவர்களை குறை சொல்லுகிற ஒரு காரியம் வேண்டாம். நான் வசனத்தில் சொன்ன பிரகாரம் நம்முடைய ஜீவிதத்தில் எந்த கபடுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். சபரகன் கத்திக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கத்தரை உறுதியாய் பிடித்து கொண்டு கத்தருக்கு சாட்சியாக இருக்க கத்தர் நமக்கு உதவி செய்யட்டும். வியாதியினால் வருத்தமா, பற்பல வேலை செய்கிறதுனால வருத்தமா, யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தையை மறுபடியும் நினைவு கூறுங்கள். என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய வீட்டை குறித்த எல்லா பாரத்தையும் கர்த்தர் என்ன செய்தார்? மறக்கும்படிக்கு செய்தார். தேவன் செய்திருக்கிறார். தேவன் தான் உங்களுடைய வருத்தத்தை மாற்ற வல்லவர். வியாதியின் வருத்தத்தையோ வேலை பழுவின் வருத்தத்தையோ கர்த்தர் மாற்ற அவராலே முடியும். அவரை நோக்கி பார்ப்போமா? நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வழியில் நம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் ஒருமித்து கூடி நம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள எளியவர்களா எங்களுக்கு நீர் பாராட்டின இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு நம்முடைய திவ்ய வசனங்களை பேசினீரே. எங்களோட வருத்தம் யாவையும் நீர் மறக்கும்படிக்கு செய்கிற கர்த்தர். நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம். சங்கீதக்காரனாகிய மோசே சொன்னதான வார்த்தையை நாங்கள் கர்த்தாவே ஒரு விசை கூட நாங்கள் அறிக்கை செய்கிறையா. நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் தேவரீர் எங்களை கிளேசப்படுத்தின நாட்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, எங்களை மகிழ்ச்சியினால் நிரப்பையா. எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய கிளேசங்கள், எங்களுடைய வருத்தங்கள் யாவற்றையும் மாற்றி நம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோடே இருக்க, அவருடைய கூடாரங்களிலே சமாதானம் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். கிருபை சூழ்ந்திருப்பதாக இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென்.